மஞ்சள் வெயில் கண்டவரை கண்கலங்க உண்மை சொல்லடி கோபப்பட்ட தேவ கோயில் கடவுள் ஒன்றா இரண்டு போகிறோம். வீடியோவில் 10 மணி வீடியோ எடிட் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் அன்சிகர் ப்ரெசென்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி சைட்டில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்டிங் ரிலீஸ்க்கான வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ரிலீஸ் வீடியோ பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிலீஸ் வீடியோ செட் ஆகிடும். ரிலீஸ் வீடியோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு இங்கே பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது 16 செகண்ட் ஆண்டு வந்தீங்கன்னா ஐடி ஒரு இமேஜ்னு வரும். ஒரு 3 இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இந்த 3 இமேஜ் கிராப் பண்ணி தான் போடணும். எப்படி கிராப் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்து சென்ட்ரல் ப்ளஸ் செகண்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்டு 96 ரேஷன் கிளிக் பண்ணி கிரியேட் ப்ரெசென்ட் கொடுங்க. கொடுத்துட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி செகண்ட் மீடியம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அது இதுமாதிரி சின்னதாக சைடு ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்து போகலாமே 3 பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இது எப்படி சென்டரில் கொண்டு வந்துருப்போம் ஃபோட்டோ சைடில் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்டரில் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவ்வளோ மேலே செட்டிங் மாதிரி 10 மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு போய் ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கேலரி சேவ் ஆகிடும். க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த 3 பிக்சர் இதுமாதிரி கிராப் பண்ணி வச்சுச்சிங்கன்னா வீடியோவில் எந்த பண்ணுற ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். இதுமாதிரி பார்த்து கிராப் பண்ணி வச்சுச்சிங்க. எடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டாக நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் ஜம்ப் ஆகிடும். அந்த புக் மார்க்காண்ட ஜம்ப் ஆகிட்ட பிறகு ஐடி ஒரு இமேஜ் இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இதேமாரி எல்லா இமேஜும் 3 இமேஜ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஐடி ஒரு இமேஜ் இருக்கும். அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருங்க. அகைன் தேர்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் மாரி கொடுத்துட்டு தேர்ட் ஃபோட்டோ செட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது சிசி லேயர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சிசி கம்மியாக கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அதே நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயருங்க கொடுத்துருங்க. கொடுத்து சிசி லேயர் கிளிக் பண்ணிட்டு மேலே தேர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பெனி ஏரியா கிளிக் பண்ணிட்டு கர்சர் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு சிசி லேயர் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் செட் ஆகிடும் சிசி. ஓகே, அவ்வளோதான். வீடியோ எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேலே செட்டிங் பண்ணுங்க 10 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலை செய்வாங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பக்கத்தில் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.